யார் இந்த கந்த பெருண்டா? மகாவிஷ்ணுவோட மிகவும் உக்கிரமான வடிவமா கருதப்படுற இந்த கந்த பெருண்டாவோட வரலாறு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, தன்னுடைய பக்தனுக்காக மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசிபுவை வதம் செஞ்ச பின்னாடி நரசிம்மரோட கோபம் தேவலோகத்தையும் வைகுண்டத்தையும் நடுநடுங்க செஞ்சிருக்கு. அப்ப அகிலத்தை காப்பாத்த சிவபெருமான் சரபேஸ்வரர் அவதாரம் எடுத்து நரசிம்மரோட கோபத்தை தணிக்க முயற்சி செஞ்சிருக்காரு. இப்படி முயற்சி செஞ்சும் நரசிம்மரோட கோபம் கொஞ்சம் கூட தனியாம ரொம்பவும் அதிகமாகி சரபேஸ்வரர் அவதாரத்துக்கு இணையான 2 தலைகள் கொண்ட கலிகின் வடிவத்தை எடுத்திருக்காரு. இதுக்கப்புறமா 2 பேத்துக்குமே கடுமையான கோபம் அதிகரிச்சு 18 நாட்கள் கடுமையான போர் நடந்திருக்கு. அப்படி போரினுடைய 18வது நாள் முடிவுல 2 பேருமே தண்ணிலே அரைஞ்சு 2 பேருமே சாந்தம் அடைஞ்சிருக்காங்க. இப்படி கற்பனை செய்ய முடியாத வலிமை மிக்க இந்த 2 தலைகள் கொண்ட இந்த கண்ட பெருண்டா கர்நாடக அரசோட அதிகாரப்பூர்வ சின்னமாகவும் மைசூர் அரண்மனை அரச சின்னமாகவும் சில கோவில் கோபுரங்கள்லயும் இந்த கந்த பெருண்டாவோட சிலையை பார்க்கலாம். இப்படி மிகுந்த கோபமுடைய அவதாரமாகவும் அழிவு சக்தியை எதிர்த்து போராடக்கூடிய மகாவிஷ்ணுவுடைய அவதாரமாகவும் நரசிம்மருடைய ஒரு கோபத்துடைய வெளிப்பாடாகவும் இந்த கந்த பெருண்டாவை சொல்றாங்க.